ஜமுனாபாரி பொறுத்த வரைக்கும் அந்த பேரட் நோஸ் வரணும். ஓகே. அதுக்கப்புறம் காது லென்த் குறைஞ்சது 18 இன்ச்சு குறையக்கூடாது. இந்த நம்மகிட்ட இருக்கிற வெள்ளைக்கடாய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 23 இன்ச்சு லென்த் இருக்குது. சரி. 9 to 9.5 இன்ச்சு வீதி அகலம் இருக்குது. எங்கிட்ட இருக்கிற எந்த தாயாடு எடுத்தீங்கனாலும் 18 இன்ச்சுக்கு மேலே 20 இன்ச்சு 21 இன்ச்சு வர வரைக்கும் தாயாடுகளே காது இருக்குது. அதனால் அந்த லென்த் இருந்தால் தான் நாளைக்கு நம்ம அதை மார்க்கெட்டில் விற்க முடியும். இந்த ஹைதராபாடி ஜமுனாபாரிக்கு பார்த்தீங்கன்னா மடு வந்து நல்லா ஜெர்சி மாட்டுக்கு மாதிரி மடு பெருசாக வந்து அது காம்பு வரும் கீழே. இது 2 லிட்டர் 2.5 லிட்டர் பால் வரும். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா தான் நல்லா வளர்ச்சி வரும். ஆடு என்ன உங்கள் வீட்டு ஆடு இப்படி இருந்தது, நம்ம வீட்டு ஆடு இல்லை, ஆடு இவ்வளோ நல்லா வரல, பால் 1 லிட்டர் தான் கறக்குது 6 லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா மறுக்க அது கறக்காது. செனைக்காலம் 150 நாள் தானுங்க, அது 150 நாள் தான், இது 150 நாள் தான். சரி சரி. மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான். அது கொடுக்குற தீனி எதை நீங்கள் காட்டு இருக்கிற பில்லு பூடு எதை கொண்டாந்து போட்டிங்கனாலும் திங்கும். வேப்பலை போட்டிங்கனாலும் திங்கும், தென்னை போட்டிங்கனாலும் திங்கும். நீங்கள் வேலியில் இருக்கிறத எதை வெட்டி கொண்டு போடுறீங்கனாலும் திங்கும். எதைத்தான் சாப்பிடாதுங்கிற பிரச்சனையே இல்லை. வைக்கோல் போட்டிங்கனாலும் சாப்பிடும். எந்த குட்டியாக இருந்தாலும் 3 மாதம் முடிஞ்சு தான் கொடுக்குறோங்க. பெருசாகிறப்ப 18 இன்ச்சு காது வரம், 18 இன்ச்சு 19 இன்ச்சு காது வர மாதிரி இருக்கிறது ஒரு குட்டி 25,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி. அதே வந்து 23 இன்ச்சு 24 இன்ச்சு வர்ற மாதிரி, 20 இன்ச்சுக்கு மேலே 23 இன்ச்சு வர்ற மாதிரி இருக்கிற குட்டியெல்லாம் ரேட் ஜாஸ்தி வரும். ஜாஸ்தி. அண்ணா வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்குங்கண்ணா. லாஸ்ட் டைம் நம்ம சேனல்லே ஒரு வீடியோ பண்ணோம். ஆமாங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுதுங்க. ஆமாங்க ஆமாங்க. இப்போ புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்ப்பாங்கண்ணா, கண்டிப்பாக. சரி, அவங்களுக்காக நம்ம ஒரு அறிமுகம் பண்ணிக்கலாம். சரி. உங்களோட பேர், நம்ம பண்ண எங்கே இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. என்னோடய பேர் வந்து மணிங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி எங்கள் ஊர். கொடுமுடி பக்கத்தில் முருகம்பாளையங்கிறது எங்கள் ஊர், வில்லேஜு. தீரன் நாட்டு பண்ணைன்னு போட்டிங்கன்னா எங்களுக்கு வரும். கூகுள் மேப்பில் தீரன் நாட்டு பண்ணைன்னு போட்டிங்கன்னா வரும். ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. போன வருஷம் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இப்போ நம்ம எவ்வளோ தாயாடுகள் வச்சுருக்கிறோம், எவ்வளோ குட்டிகள் இருக்குது, மெயில் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. தாயாடுகள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கிட்ட 30லேருந்து 35 ஆடுகள் இருக்குது. எப்போ போன வருஷம் என்ன இருந்ததோ அதே தான் வச்சுருக்கிறோம். ஓ, அதிகப்படுத்தல, அதே தான் வச்சுருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. பெரிய ப்ரீடிங் வச்சுருக்க கடாயின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 3 வச்சுருந்தோம். சரிங்க. இந்த தடவை கொடுத்துட்டோம். இப்போ இதை பாருங்க, இதில் இருக்கிற அந்த வெள்ளை கடா ஒன்று தான் இருக்குது. போன வருஷம் இருந்த கடா தான் அது. ஆமாம், லாஸ்ட் இயர் பார்த்த அதே கடா தான். போன வருஷம் 2 பல்லு, இப்போ 4 பல்லு இந்த கடா. ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த இன்னொரு கடா இருந்ததோட குட்டி ஒன்று வச்சுருக்கோம். ஒரு 10 மாதத்து குட்டி ஒன்று நிற்கிது. அடுத்து மேட்டிங்கு பர்பஸ்க்காக வச்சு நிறுத்தியிருக்கோம். சரி. 35 தாயாடுகள், 2 கடை. ஓகே ஓகே. இப்போ குட்டிகள் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குங்க? இப்போ குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 குட்டி இருக்குது. 20 குட்டி இருக்குது. ஓகே. அது எந்த மந்த்துங்க? எவ்வளோ? நல்லா 2.5 மாதம் 2 மாதம். ஓகே ஓகே. பிறந்த குட்டி கூட இருக்குது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்குது. 15 நாளத்து குட்டியில் இருக்குது. 3 மாத சைஸ்லையும் குட்டி பிரிக்கிற கண்டிஷன்லையும் குட்டி இருக்குது. அதில் இப்போ 20 குட்டியில் ஒரு 6 குட்டியை வாழப்பாடி பக்கத்தில் நேற்று ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சூப்பர் சூப்பர். 6 பொட்டைக்குட்டி ஒரு கடா குட்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜமுனாபாரி அப்படிங்கிறது இந்த காது வந்து ரொம்ப நீளமாகவும் அகலமாகவும் இருக்குது. பொதுவாக அந்த ஜமுனாபாரிகள் எவ்வளோ நீள அகலம் வருதுங்க? இந்த காது வச்சு தான் மார்க்கெட்டிங் நடக்குதுங்களா, எப்படிங்க? ஆமாங்க. ஜமுனாபாரி பொறுத்த வரைக்கும் அந்த பேரட் நோஸ் வரணும். ஓகே. அதுக்கப்புறம் காது லென்த் குறைஞ்சது 18 இன்ச்சு குறையக்கூடாது. 18 இன்ச்சு லென்த்துக்கு குறையக்கூடாது. அதை விட கம்மியாக பார்த்தீங்கன்னா, இப்போ சுருக்கமாக சொன்னால் வெளியில் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இதுலையெல்லாம் போடுவாங்க. இது ஜமுனாபாரி கொட்டி 10,000 ரூபாய்க்கு தரேன், 15,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க. அது நீங்கள் இப்போ வாங்குறப்ப என்ன இருக்கோ அதே தான் இருக்கும் ஒரு வருஷம் கழித்து பார்த்தாலும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நம்மளை இந்த பியூரிட்டியாக வச்சுருக்கிற நீங்கள் யார்கிட்ட எடுத்தாலும் சரி. சரிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 3 மாதம் குட்டி பிரித்து எடுக்கிறப்பவே 13 இன்ச்சு இருக்கும். 13 இன்ச்சு குறையாமல் இருக்கும். ஓகே ஓகே. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகிறப்ப 18 இன்ச்சு 19 இன்ச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கடாய்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மகிட்ட இருக்கிற வெள்ளை கடாய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 23 இன்ச்சு லென்த் இருக்குது. சரி. 9 to 9.5 இன்ச்சு வீதி அகலம் இருக்குது. இந்த மாதிரி வரணும். எங்கிட்ட இருக்கிற எந்த தாயாடு எடுத்தீங்கனாலும் 18 இன்ச்சுக்கு மேலே 20 இன்ச்சு 21 இன்ச்சு வர வரைக்கும் தாயாடுகளே காது இருக்குது. அதனால் அந்த லென்த் இருந்தால் தான் நாளைக்கு நம்ம அதை மார்க்கெட்டில் விற்க முடியும். இப்போ வெறும் காது லென்த்து வச்சு எப்படி அதை நம்ம ஃபைன் பண்ணுறாங்கன்னா, இல்லை லைனேஜ்னா இப்படி தான் இருக்கணுமா? இல்லை, லைனேஜ்னா தான் அப்படி வரும். எல்லாத்துலேயும் வராது. லைனேஜ் இல்லாத ஆட்டில் காது வராது. இப்போ என்னோட இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் டைகர் லைன்னு சொல்லுவாங்க. ஒயிட் டைகர். ஓகே ஓகே. அது முதல்ல நான் வச்சிருந்த ஒரு வெள்ளைக்கடா வந்து அதில் வந்ததுனால அதுக்கு நம்ம பேர் நாங்கள் வச்சு அது மாதிரி லைனேஜ் உருவாக்கியிருக்கோம். ஓ ஓகே ஓகே. இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள்
கேரளாவில் எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த இந்த டைகர் லைனேஜ்னே போட்டே நிறையா யூடியூப்லேயே போடுவாங்க. ஓ சூப்பர் சூப்பர். அது பூரா நம்மகிட்ட இருந்து போன கடாக்குட்டி தான், நம்மகிட்ட இருந்து போய் உருவாக்குனது அது பூரா. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் போன தடவை வீடியோவில் போட்டப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாவுக்கு 2 பல்லு. 2 பல்லு. ஓகே ஓகே. இப்போ 1 வருஷம் ஆச்சு. இப்போ 4 பல்லு முடிஞ்சு 6ஆம் பல் வந்திருக்கு. இப்போ இன்னொரு குட்டி நிறுத்தியிருக்கோம். 10 மாதம் தான் ஆகுது. அதுக்கு 21 இன்ச்சு காது இருக்குது. 10 மாதத்துலேயே 21 இன்ச்சு காது இருக்குது. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஜமுனாபாரின்னு சொல்கிறத விட இதை வந்து ஹைட்ராபாடி ஜமுனாபாரின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராபாடி ஜமுனாபாரின்னு சொல்லுவாங்க. ஆமாங்கண்ணா. இப்போ வந்து ஜமுனாபாரிக்கும் ஹைட்ராபாடி ஜமுனாபாரிக்கும் என்ன வித்தியாசங்க? இப்போ ஜமுனாபாரி அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் இருக்கும். கண்ணுக்கிட்ட காலில் லேசாக ப்ரௌன் மார்க்கு, பிளாக் மார்க் இந்த மாதிரி இருக்கும். அது மூஞ்சி வந்து இதே மாதிரி பேரட் நோஸ் இருக்கும். காது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8லிருந்து 9 இன்ச்சு தான் இருக்கும். ஒரு சான் அந்த அளவுக்கு தான் காது இருக்கும். ஓகே ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஹைட்ராபாடி ஜமுனாபாரிக்கு பார்த்தீங்கன்னா மடு வந்து நல்லா ஜெர்சி மாட்டுக்கு மாதிரி மடு பெருசாக வந்து அது காம்பு வரும் கீழே. இது 2 லிட்டர் 2.5 லிட்டர் பால் வரும். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பு மடு எல்லாம் ஒரே மாதிரி வரும். இப்போ நம்ம இப்படி கை மாதிரி மேலே இருந்து அப்படியே கீழே வரும். ஓகே ஓகே ஓகே. அந்த யூபி ஜமுனாபாரியில் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மடுன்னு மேலே தனியாக இருக்காது. ஓகே. அப்படியே ஊசியாக காம்பு மாதிரி அப்படியே கீழே வரும். அதுதான் மடு. ஒரு 10க்கு ஒரு 5 ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி போடும். மீதி 5 ஆடு ஒரு குட்டி தான் போடும். ஓகே. இது அப்படி இல்லைங்க. இது கிட்டத்தட்ட 10க்கு 8 ஆடு 9 ஆடு வந்து 2 குட்டி போடும். ஓகே. ஏதாவது ரேராக ஒரு குட்டி போடும். என்கிட்ட 35 ஆடு இருக்குன்னா ஒரே ஒரு ஆடு தான் 3 குட்டி போடுது. மீதி எல்லாமே ஒரு சில ஆடு தலையத்தில் 2 குட்டி போடும். அடுத்து ஈத்து ஆட்டில் ஒரு குட்டி போடும். ஆவரேஜாக 2 குட்டி நமக்கு. 2 குட்டி 80%. ஆமாம் ஆமாம், சூறா சொல்லலாம். ஓகே. சூறா சொல்லலாம். அதே மாதிரி குட்டி போடுறப்ப பார்த்தீங்கன்னா 4 to 4.5 கிலோ சைஸு குறையில்லாமல் இருக்கும். ஒரு குட்டி ஒன்று. 2 குட்டி போட்டாவே 8 to 9 கிலோ இருக்கும். ஓகே ஓகே. குட்டி பிறக்கிறப்பவே. அதே மாதிரி நமக்கு மாதம் 5 கிலோ நல்ல குரோத் வரும். மந்த்லி 5 கிலோ நான் சாதாரணமாக வரும். 3 மாதத்தில் நான் கொடுக்குற குட்டியில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கிலோ இருக்கும். ஓகே ஓகே. 15 கிலோவுக்கு மேலே 20 கிலோவுக்குள்ளே இருக்கும் 3 மாதத்தில். இதுவும் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டோம். 3 குட்டினாவே இந்த 3 மாதம் கழிச்சு தான் நீங்கள் கொடுக்குறதா கேள்வி. ஆமாம் ஆமாம். 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கொடுக்குறது, நம்ம பணத்தை வாங்கிட்டு அவங்க கொடுத்துட்றோங்க. கொண்டு போய் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கும் கெட்ட பேர், அவங்களுக்கும் கெட்ட பேர். பணம் போட்டிருக்காங்க, இருந்தாலும் அவங்க சங்கடம் தானே அது. கண்டிப்பாக. அதனால் கம்பல்சரி 3 மாதம் ஆகாமல் கொடுக்குறது இல்லைங்க. அது 3 மாதத்து வரைக்கும் பால் கொடுத்து வளர்த்தி தெளிவான கண்டிஷனில் கொடுத்துட்றது. 3 மாதங்கிறது 15லேருந்து 20 கிலோ. 20 கிலோ. ஓகே ஓகே. அதிகப்படியாக நம்ம ஒரு நல்ல வளர்ந்த ஒரு ஜமுனாபாரி கிடையா இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், எவ்வளோ வெயிட் வரைக்கும் வருதுங்கண்ணா? நல்லா நார்மலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோ 170 கிலோ வருதுங்க. 2007 நான் அந்திவத்தேரில் கொண்டு போய் ஒரே ஒரு கடை மட்டும் 235 கிலோ இருந்தது கொடுத்தேன். 235 கிலோ. ஓகே ஓகே. அந்த டைம் வந்து நாமக்கல் யூனிவர்சிட்டியில் நம்ம கடாய்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். அந்த சர்டிஃபிகேட் கூட எங்கிட்ட இருக்குது, காட்டுறேன். 1,47,000 ரூபாய்க்கு அங்கேயே விற்றேன். அங்கேயே 2007 விற்று அதில் NDTVயில் எல்லா பேப்பர்லேயும் வந்தது. 1.5 லட்ச ரூபாய்க்கு கடை விற்றான்னு சொல்லிட்டு எல்லா நம்ம ஃபுல் அட்ரஸோடு வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வெளியில் ஃபேமஸே ஆனோன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர். ஏன்னா லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதை பற்றி. கண்டிப்பாண்ணா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய பால் அளவு தான் 2லேருந்து 2 லிட்டர் 2லேருந்து 2.5 லிட்டர் ஷூர். இப்போ நம்ம ஒரு மாடு கொடுக்குற பால் ஒரு ஆடே கொடுக்குங்கிற போது நம்ம அந்த அளவுக்கு தீவனம் கொடுக்கணுமுங்க. ஆடுல நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். இப்போ எங்கிட்ட இருக்கிறதுல எந்த ஆடு ஒரு ப்ரீடிங்க்கு எடுக்கிற கிடா நிறுத்தணும்னா கூட நம்ம பால் வர்க்கு அதிகமாக இருக்கிறதுலேருந்து தான் நிறுத்துவோம். அந்த மாதிரி தான் இப்போ வச்சுருக்கிறேன். எங்கிட்ட இருந்து 35 ஆடுமே நீ எந்த ஆடாக இருந்தாலும் 2 லிட்டர் குறையெல்லாம் பால் கறந்துக்கலாம். 2 லிட்டர் வருது. ஆமாம். மாடு வாங்குறதுக்கு இந்த ஆடு வாங்கினா போதுங்கிறீங்க? போதும். ரேட் காஸ்ட்லியாக வரும். அந்த ஆட்டுப்பால் தேவைன்னு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளால் கேட்குற அளவுக்கு நம்மளால் பால் கொடுக்க முடியறதில்ல. ஒரு 4-5 பேர்த்துக்கு ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கரூர்லேருந்து ஒருத்தர் வாங்குறாங்க. திருவாரூர்லேருந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக எங்கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு. 15 வருஷமாக எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு முதல்ல 150 ரூபாய்க்கு பால் கொடுத்தேன். இப்போ லிட்டர் 600 ரூபாய்ன்னு கொடுக்குறேன். 600 ரூபா. திருவாரூர் போகுது. இங்கே பரமத்தி வேலூர்லேருந்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் எடுக்காங்க. 4 பேர் எங்கிட்ட ரெகுலராக எடுக்கிறாங்க. நம்ம கேட்குறாங்க நிறையா. அந்த அளவுக்கு நம்மகிட்ட கொடுக்குறதுக்கு பால் இல்லை. அந்த அளவுக்கு பெருசாக பண்ணணும்னா நமக்கு பண முதலீடு வேணும். பால் அப்படிங்கிற போது உங்ககிட்ட ஒரு 4 ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க. ஓகே. எந்தெந்த பர்பஸ்க்கு இதை வாங்கிட்டு இருக்காங்கண்ணா? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தா மருந்து, நாட்டு மருந்து தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த மருந்துக்காக 2 பேர் வாங்குறாங்க. பரமத்தி வேலூர்லேருந்து ஒருத்தரும்
திருவாரூர்லேருந்து எடுக்கிறவங்க 2 பேரும் அவங்க இதுக்கு வாங்குறாங்க. ம். இங்கே கரூரில் வாங்குறவங்க ஒருத்தரும் கோயம்புத்தூரில் வாங்குற ஒருத்தரும் சோப்பு தயார் பண்ணுறாங்க ஆட்டுப்பாலில். ஓகே ஓகே. சோப்பு ஆட்டுப்பாலில் சோப்பு தயார் பண்ணுறாங்க. ம். இன்னொருத்தர் வந்து நம்ம காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்க, அவங்களும் அதே மருந்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே. பொதுவாக சொல்ல போனால் அழகு சாத பொருட்களுக்கும் சித்தாவுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஓகே ஓகேங்கண்ணா. ஜமுனாபாரி அப்படிங்க எடுத்துக்கும் போது வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ்க்கே கிடைக்கிது. நீங்கள் மட்டும் அதிகமாக சொல்கிறீங்க. ஏன் அவ்வளோ விலைக்கு நான் வாங்கிட்டு போய் விற்கணும் அப்படின்னா சாத்தியமா எங்கள் ஊரில்? நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணி அதாவது ப்ரொடக்ஷன் எடுத்து சேல் பண்ணி இவ்வளோ நாளாக ஒரு 15 வருஷமாக 15லேருந்து 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இப்போ இது பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்லன்னு சொல்ல போனீங்கன்னா அது காது ஒரு சான் தான் இருக்கும். அதை கொண்டாந்து ஜமுனாபாரின்னு போட்டு நிறையா வெளியில் மார்க்கெட்டில் எல்லா பக்கம் போட்டு விற்கிறாங்க. நீங்கள் நிறையா யூடியூப்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. அது வந்து ஜமுனாபாரியே கிடையாது. அது எல்லாமே மற்ற ஆட்டுகளை போட்டு உடைக்கிற கிராஸ், பீட்டலில் போட்டு உடைக்கிறது, நாட்டாட்டில் போட்டு உடைக்கிறது, அதை கொண்டாந்து ஜமுனாபாரின்னு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜமுனாபாரி அப்படின்னா இப்போ நம்மகிட்ட குட்டி பிறந்த குட்டி காட்டுற வீடியோ எடுப்புங்க, அதில் என்ன காது இருக்குது, 3 மாதத்து குட்டியில் என்ன காது இருக்குது, அது மாதிரி வரணும். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் இதை மார்க்கெட் பண்ண முடியும். ஒன்றாச்சுங்களா? அந்த ப்ரீட் வரல அப்படின்னா இதே நிலைமை தான் வரும். மறுபடியும் இதே நிலைமை தான் வரும். நீங்கள் ஒரு இப்போ போய் 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது, 15,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் வளராது. அது அப்படியே தான் இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு பொட்டையாடு அங்கே இருக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொட்டையாடு 80 கிலோ வெயிட் வரும். நீங்கள் அதிலிருந்து வாங்குற பொட்டையாடு வராது, 80 கிலோ வெயிட் வராது. ஓகே. காது வரணும். எங்கிட்ட இருக்கிற பொட்டையாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 இன்ச்சுனா 20 இன்ச்சு அளந்து டேப் போட்டு காட்டுவேன். 18 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 18 இன்ச்சு டேப் போட்டு காட்டுவேன். இப்போ 10 மாத கிடா குட்டிக்கு 21 இன்ச்சு இருக்குன்னா நீங்கள் வாங்க அளந்து காட்டுறேன், டேப் போட்டு அளந்து காட்டுறேன். இருந்தால் அது காசு, இல்லைன்னா இல்லை. ஓகே. இப்போ அந்த காது தான் மெயின் மேட்டராக இருக்குது. ஆமாம், காது பால். ஆமாம், பால் வரைக்கும் இருக்கணும் நம்ம இது மாதிரி கொடுக்குறது. ஓகேண்ணா. சரி, காதுங்கிறது அதை வச்சு எப்படி நம்ம அதை கெஸ் பண்ணுறாங்க? இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஆடு எடுத்துனா நமக்கு முக்கியமாக ஒரு மீட்டுக்கு தான் தேவை, வெயிட்டேஜ் பார்ப்பாங்க. அதே வெயிட்டேஜ் வருதுன்னு சொல்கிறாங்க வெளி மார்க்கெட்டில். காதுங்கிறது பெரிய ஒரு இப்போ நாங்கள் ப்ரீடிங் பர்பஸ்க்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காது கம்பல்சரி வேணும். நாங்கள் ப்ரீடிங் பர்பஸ் எடுத்து நான் சொல்கிற ரேட்டே பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்கிறது தான் இந்த ரேட் 25,000 ரூபாய்ங்கிறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது அந்த இந்த மாதிரி இந்த கடாய்க்கு இருக்கிற மாதிரி ரோஸ் கலர் ஸ்கின்னு, இந்த குலாபி கலர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு குட்டி 3 மாதத்து குட்டி 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு குட்டி விற்குங்க. வெறும் 3 மாதத்தில் ஒரு குட்டி 1 லட்ச ரூபாய்க்கு விற்கும். நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே இல்லை. அது வந்து ஒரு 10 குட்டி போடுதுன்னா 2 குட்டி நமக்கு அது மாதிரி பிறக்கும். அது எல்லா நாளில் எல்லாத்துலேயும் வந்துடும் சொல்ல முடியாது. அது இந்த ஜமுனாபாரி ஃபீல்டில் அதுலேயே தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை தெரியும். எப்படி 1 லட்ச ரூபாய்க்கு குதிரை இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கும் குதிரை இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி அது இந்த நார்மலான இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000 ரூபா ஒரு குட்டி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 3 மாதத்து குட்டி, பால் மறந்த குட்டி, தீனி சாப்பிட்ற கண்டிஷன் இருக்கிற குட்டி, ஒரு குட்டி 15லேருந்து 20 கிலோ வெயிட் இருக்கும். அந்த கண்டிஷனில் இருக்கிற குட்டியை பெருசானா 18லேருந்து 20 இன்ச்சு காது வர மாதிரி இருக்கிற குட்டியை நாங்கள் ஒரு குட்டி 25,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் வந்து வாங்க போகிறவங்க 4 இடத்துல என்ன மட்டும் இல்லை, எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே 4 இடத்துல விசாரிச்சுட்டு வந்து எங்கிட்ட வாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக 4 இடத்துல பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் மீட் பர்பஸ்க்கு மட்டுமே நான் தனியாக போயிடுறேன் இந்த ப்ரீடிங் பர்பஸ்க்கு வரல அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ஒரு கிடா குட்டி மட்டும் எடுத்து நம்ம நாட்டாட்டிலே போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நாட்டு வெள்ளாட்டுலேயே வந்து இதுலேருந்து ஒரு கிடா குட்டி மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு நாட்டு வெள்ளாட்டுக்கு நாட்டு கடாயை போட்டு சேர்த்துனீங்கன்னா ஒரு 5 மாதத்தில் ஒரு குட்டி 5,000 to 6,000 ரூபாய்க்கு விலைக்கு விற்கும். கறிக்கு விற்கிறது நான் சொல்கிறது. அதே ஜமுனாபாரி கடாயில் சேர்த்துட்டிங்கன்னா 8லேருந்து 9,000 ரூபாய்க்கு விற்கும். புரியுதுங்களா? அப்போ 9,000 ரூபாய்க்கு நமக்கு என்ன ஆகும்? 3 to 4,000 நமக்கு லாபம் வரும். நீங்கள் தாயாடு வந்து நாட்டாடு தான், ப்ரீடிங் யூஸ் பண்ணுற ஆடு மட்டும் ஜமுனாபாரி. அப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆமாம். அப்போ நாட்டாட்டுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு காது இருக்குன்னா இன்னொரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு சேர்த்தி வரும் காது. ஓகே ஓகே அவ்வளோதான் வரும். அப்போ அந்த கிராஸ் ஆடுன்னு வருது சொல்கிறேன் பார்த்தீங்களா? 10,000 15,000 கொடுக்குறான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது பூரா நாட்டாட்டில் போட்டு கிராஸ் பண்ணி கொண்டு வரது. ஓகே. அது நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற நாட்டாட்டிலே கிராஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சானில் காது இறங்கும். நீங்கள் இந்த காதுங்கிறது லைனேஜ் தான் மேட்ரு. லைனேஜ் தான் மேட்ரு. நீங்கள் எல்லாத்துக்கும் காது இப்போ நீங்கள் அப்படியே மாற்றி போட்டு எடுக்கிறனா 8 ஜென்ரேஷன் ஆகும். 8 ஜென்ரேஷன் ஆகும் ஒரிஜினலாக கொண்டு வர்றது. கண்டிப்பாக. அது நாட்டாட்டில் போட்டிங்கன்னா அந்த லைனேஜ் வராது. ஒன்று காது வரும் அல்லது பால் இருக்காது, ஏதோ ஒன்று மாறி போயிடும் உங்களுக்கு. முக்கியமாக இது ஒன்றுனா மார்க்கெட்டிங் தான் ரொம்பவே
பிரச்சனையான ஒன்று. நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, ஒரு 25,000 ஒரு இது வாங்குறது, ஒரு ஜோடி நம்ம வாங்கிட்டு போகிறோம், ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா, அது வந்து பருவத்துக்கு வந்து குட்டி போட்டு அதை நான் வந்து மார்க்கெட் பண்ணும்போது இந்த விலை போகலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நம்ம உங்களை மாதிரியே நாங்கள் வந்து ஒரு ஜோடி 25,000 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி ஃபாலோ பண்ணணுங்க? நான் வந்து நீங்கள் எப்படிங்கன்னா, நீங்கள் இப்போ வாங்கிட்டு போகிறீங்க, வளர்த்துறீங்க. நீங்கள் 3 மாதத்து குட்டி வாங்கிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் 5 to 6 மாதம் நீங்கள் வளர்த்தி அதுக்கப்புறம் மேட்டிங் ஆகி செனை பிடிச்சி குட்டி போடுற உங்களுக்கு கரெக்டாக குட்டி எடுக்கிறப்போ 1.5 வயசு ஆகி போயிடும். அந்த ஆட்டுக்கு 1.5 வயசு ஆயிரும். நீங்கள் எடுத்துகிட்டு போனதுலேருந்து 1 வருஷம் ஆகி போயிடும் நீங்கள் குட்டி எடுக்கிறப்ப. ஓகே, நாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, நம்ம 4 இடத்துல 4 இப்போ யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்குறோம், புக்கில் விளம்பரம் கொடுக்குறோம், 2 இடத்துல ஸ்டால் போடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்தியூரில் ஸ்டால் போடுறேன், கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் போடுறேன், பாலக்காட்டில் போடுறேன், கொச்சினில் போடுறேன். எனக்கு நண்பர்கள் எங்கெங்கே இருக்காங்களா, எங்கே இப்போ நாளைக்கு நீங்களே எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மாநாடு நடக்குது, கொண்டாந்து போடுங்கன்னா கொண்டு போய் போடுவேன். கண்டிப்பாக. நமக்கு என்னென்னா அந்த இடத்துல நான் ஒரு எத்தனை விசிட்டிங் கார்டு போகுதுங்கிறது, ஒரு 100 விசிட்டிங் கார்டு போனால் தான் நமக்கு ஒரு 2 பேராவது இங்கே வருவாங்க. சாதாரணமாக 10 ரூபாய்க்கு விற்கிற சாக்லேட்டுக்கு அவன் அமிதாப் பச்சன் வச்சு விளம்பரம் பண்ணுறான். நம்ம உற்பத்தி பண்ணுறோம், அதை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்ல. நம்ம கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கிறது விளம்பரத்தை போய் தானே ஆகணும். நம்ம கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நம்ம விவசாயிகள் மத்தியில் இப்போ இந்த உற்பத்தி எல்லாருமே பண்ணிடுறாங்க, அழிக்க முடியாது தானே தடுமாறுறாங்க. ஆமாம், ஒரு எத்தனை அரிசி வந்து உற்பத்தி பண்ணிடுறாங்க, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி உற்பத்தி பண்ணிடுறாங்க. அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களால முடியறதில்ல. கண்டிப்பாக அதை வாங்கி விற்கிற ரைஸ் மில்காரன் 150 ரூபாய்க்கு விற்கிறான், 200 ரூபாய்க்கு விற்கிற 1 கிலோ அரிசி. நமக்கு என்ன கிடைக்குது? கவர்மெண்ட் கமிட்டிக்கு போனால் 24 ரூபா தரானுங்க நெல்லுக்கு. கண்டிப்பாக நம்ம மதிப்பு கூட்டணும். எத்தனை சிகப்பு அரிசி இருக்கா, சிகப்பு அவள் தயார் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம எல்லாருனாலையும் அதை பண்ண முடியாதுன்னு நம்மளால நிறைய போகிறதே இல்லை. நம்ம தனியாக தெரியணும்னா நம்ம வித்தியாசமாக பண்ணினா மட்டும்தான் நம்ம தனியாக தெரியும். இப்போ 2வது வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது இந்த லைனேஜ் வேணும். இந்த ஜமுனாபாரி பற்றி தெரிஞ்சவங்க, இந்த லைனேஜ் வாங்கினா இப்படி ப்ரீட் ஆகும், இப்படி கிடைக்கும், நமக்கு நல்ல இன்கம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க தான் இதை வாங்குறாங்க. அது மாதிரி நமக்கு இதில் ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறவங்க ரெகுலராக தொடர்ந்து வாங்குறாங்க. புதுசாக வந்து வாங்க வர்றவங்க எங்கிட்ட வந்தாலும் சரி, யார்கிட்ட போனாலும் சரி, ஒரு பண்ணைக்கு 4 பண்ணை பார்த்து போய் வாங்குங்க. நான் மட்டுமே இல்லை, நிறையா வச்சுருக்காங்க. எல்லா இடத்துக்கிட்டையும் போய் பார்த்து ஒரு பண்ணைக்கு 4 ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே நல்லா இருக்குதோ அங்கே எடுங்க. சரி, இவ்வளோ நேரம் நம்ம ஜமுனாபாரி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம இதை எப்படி பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம்? தீவன முறை எப்படி இருக்குது? தீவன முறைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம குட்டி போட்ட ஆட்டுக்கு 2 நேரம் தவிடு புண்ணாக்கு வைப்போம். சரிங்க. செனையாக இருக்கிற ஆட்டுக்கு ஒரே நேரம் தான் வைக்கிறோம். ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வைக்கிறோம். பசுந்தீவனம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறது அகத்தி கொடுக்குறோம், சரி, மல்பரி கொடுக்குறோம், வேலி மசால் கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம கடலக்கொடியெல்லாம் காட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். கடலக்கொடி கொடுக்குறோம், சோளநாற்று கொடுக்குறோம். நம்ம இந்த கோஃபை புல் இருக்குது பார்த்தீங்களா, அது போடுறோம். அதுவும் பத்தில் அப்படிங்கிறப்ப சைலேஜ் வச்சுருக்குறோம், சைலேஜும் போட்டுக்கிறோம். குட்டி ஆட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா 2 நேரம் தவிடு, கோதுமை தவிடு, துவரம் போட்டு இதெல்லாம் கலந்த கலவை. ஓகே. செனை ஆட்டுக்கெல்லாம் 1 நேரம் மட்டும் கொடுக்குறோம். பிறந்த குட்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20 நாள் 21 நாளில் தவிடு வச்சு பழகிடுவோம். கோதுமை தவிடு வச்சு பழகிடுவோம். 3 மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு அது அப்படியே பாலை மறந்துடணும். அந்த கண்டிஷனில் தான் நாங்கள் கொடுக்குறது, வெளியில் கொடுக்குறது. தீவன செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் பெரிய ஆட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா செனை ஆட்டுகளுக்கு 1 நேரம் கொடுக்குறோம். கோதுமை தவிடு, துவரம் போட்டு, மக்காச்சோள மாவு, சோயா போட்டு அல்லது கொண்டக்கடலை போட்டு கொடுக்குறோம். சரிங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு நார்மலாக ஒரு நாளைக்கு 10 ரூபா வரும். 10 ரூபா ஒரு ஆட்டுக்கு 10 ரூபா, அரை கிலோ எல்லாம் கலந்து ஒரு அரை கிலோ அந்த சைஸ் வர்றப்போ 10 to 13 ரூபா அந்த மாதிரி வரும். சரிங்க. அதே குட்டி போட்ட ஆட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நேரம் கொடுக்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரும். 30 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவு கொடுத்தா போதும். 3 மாதத்து குட்டிக்கே 100 கிராம். 100 கிராம். காலையில் ஒரு 100 கிராம், சாயந்தரம் ஒரு 100 கிராம். 100 to 150 கிராம் கணக்கில் கொடுத்தா போதும். இது மாதிரி குட்டி பெருசாக கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும். நான் சொல்கிறது 3 மாதத்து குட்டிக்கு சொல்கிறேன். ஓகேங்க. அந்த மாதிரி வருமுங்க. நீங்கள் ஒரு 30 ஆடு 40 ஆடு தாயாடு வச்சுருக்கீங்கன்னா அந்த தவிடு புண்ணாக்கு செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 15,000 to 20,000 ரூபா வரும். மாதம் 15,000 to 20,000, 5,000 ரூபா வரும். இவ்வளோ வந்துடும். ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னா தான் நமக்கு ஆடு 2 லிட்டர் பால் 2.5 லிட்டர் பால் கறக்கும். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா தான் நல்ல வளர்ச்சி வரும். ஆடு என்ன உங்கள்கிட்ட ஆடு இப்படி இருந்தது, நம்மகிட்ட ஆடு இல்லை
ஆடு இவ்வளோ நல்லா வரல, பால் 1 லிட்டர் தான் கறக்குது, 6 லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா அவருக்கு அது கறக்காது. கண்டிப்பாக ஒரு நான் மாடே வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு 2 நேரம் தாலி வைக்கணும், தவிடு போடணும், பச்சை போடணும், எல்லாம் பண்ணணும். இப்போ நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு செலவு. மற்ற மல்பரி, அகத்தி இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம், அது எனக்கு செலவு இல்லை. புதுசாக வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செலவு. அது தோட்டம் இல்லாதவங்களுக்கு வாங்கி போட்டாங்கன்னா செலவு, தோட்டத்தில் இருந்தால் செலவு இல்லை. இப்போ நான் ஏதாவது ட்ரை சீசனில், வெயில் கால சீசனில் எங்கள் தீவனம் இல்லை அப்படின்னா சைலேஜ் எடுத்து போடுவேன். சைலேஜ் வெளியில் வாங்கிக்கிறேன். ஓகே கிலோ 7 ரூபா ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் வாடகை. நமக்கு வந்து சேர்றப்ப எனக்கு 8 ரூபா 8,000 ரூபா வந்துடும். 1 கிலோ டன்னு 8,500 ரூபா வரும். சரி. அது ஒரு டன் எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு வரும். 30 நாளைக்கு 35 40 நாளைக்கு வரும். ஒரு டன் எடுத்த 40 ஆட்டுக்கு நமக்கு அது கரெக்டாக இருக்கும். சரிங்கண்ணா, இப்போது ஆடுகள் அப்படின்னா பண்ணை முறையில் போகும்போது அதுக்கு வந்து நோய் தாக்குதல் கண்டிப்பாக வரும். நம்ம வந்து 1-2 வளர்த்தும் போது பெருசாக பாதிப்பு இருக்காது. நம்ம பண்ணையாட வளர்த்துறோம், பரணும் போட்டிருக்கிறோம் கொஞ்சம். இதுக்கு ஏதாவது நோய்கள் வருதுங்களா? நம்ம வேக்சின் அதுக்கு தகுந்த ஏதாவது வேக்சின் கொடுத்துட்டு வரோங்க? கண்டிப்பாக போடணுங்க. கண்டிப்பாக வந்து நான் வருஷத்தில் ஒரு தடவை PPR இன்ஜெக்ஷன் போடுவேன். சரிங்க. ஆகஸ்ட்டில் போடுவாங்க எல்லோரும், நான் ஜூலையிலே போட்டுருவேன். ஓகே, அது அந்த மந்தில் தான் போடணுங்க? ஆமாம், அப்படிங்களா? வருஷம் ஒரு தடவை ஆகஸ்ட்டில் போடணும், மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி. புரட்டாசி ஐப்பசிக்கு முன்னாடி போட சொல்லுவாங்க. ஓகே, நான் அதுக்கு அட்வான்ஸாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டுருவேன். அவ்வளோதான் அதுக்கு போடுறது. அது இல்லாமல் குட்டி போட்டுருச்சு அப்படின்னா டெட்டனஸ் டிடி போடுறோம் பார்த்தீங்களா? ஆமாங்க. அது வந்து குட்டிக்கும் தாயாட்டுக்கு 2க்கும் போட்டுருவேன். 3 நாளைக்குள்ள குட்டி போட்டு 3 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள கம்பல்சரி டிடி போட்டுடணும். ஏன்னா அந்த ரணஜன்னி நோய் வராமல் தடுக்கும். அதை விட்டுட்டிங்கன்னா பூச்சி மருந்து குட்டி பிறந்த ஒரு 30 நாள் 40 நாள் ஒரு மட்டும் பூச்சி மருந்து, அப்புறம் அடுத்து ஒரு 60 நாள் ஒரு பூச்சி மருந்து, 90 நாள் ஒரு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் 3 மாதத்துக்கு இருக்க கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ஆட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பெரிய நோய் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, நாட்டாடு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஏதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணுங்களா எப்படிங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சேம் அதே தான் இதே தான். நீங்கள் செனைக்கால 150 நாள் தானுங்க, அது 150 நாள் தான், இது 150 நாள் தான். சரிங்க. மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான். அது கொடுக்குற தீனி எதை நீங்கள் காட்டுல இருக்கிற பில்லு பூடு எதை கொண்டாந்து போட்டிங்கனாலும் திங்கும், வேப்பலை போட்டிங்கனாலும் திங்கும், தென்னை ஓலை போட்டிங்கனாலும் திங்கும், நீங்கள் வேலியில் இருக்கிறத எதை வெட்டி கொண்டு போடுறீங்கனாலும் திங்கும். எதைத்தான் சாப்பிடாதுங்கிற பிரச்சனையே இல்லை. வைக்கோல் போட்டிங்கனாலும் சாப்பிட்றோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 10க்கு 8 ஆடு வந்து 2 குட்டி போட்டுருது. சரிங்க. மற்ற ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடுகள் ஒரு குட்டி போடுது, தொடர்ந்து அதே மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் நமக்கு அது பிடிக்கல, நான் இது மட்டும் வச்சுருக்கிறேன். அதை பிடிச்சிருக்கிறவங்க அதை வச்சுருக்காங்க. இதுதான் ஜமுனாபாரி பீட்டில் தான் வச்சுருக்கணும், சோஜெட்டு தான் வச்சுருக்காங்க. எனக்கு எப்படி ஜமுனாபாரி பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அது மாதிரி அது பிடிச்சிருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. சரிங்கண்ணா, நம்ம வந்து இவ்வளோ காலமாக வந்து நம்ம ஜமுனாபாரியை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணி ஒரு லைனேஜ் ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்ம தாயாடுகள் இருக்கும்போது பண்ணையில் பார்த்திங்கன்னா 35 இருக்குது. மேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி அந்த லைனேஜை நீங்கள் வந்து இவ்வளோ தாயாடுகளை பிரித்து பார்த்துட்ருக்கீங்க? ஆமாங்க, ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறோம் நாங்கள். சரிங்க. இப்போ இந்த ஆட்டோட குட்டி, இந்த கடாய்க்கு பிறந்த குட்டின்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது எங்கிட்ட. இப்போ ஒரு ஆட்டை கேட்டிங்கன்னா இது இந்த ஆட்டுக்கு இந்த கடாய்க்கு பிறந்த குட்டின்னு எங்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கும். அப்போ அது வந்து அதுக்கு மாற்றி இருக்கிற ஒரு கடாயில் தான் அதை மேட் பண்ணுவோம். சரி. புரியுதுங்களா? இன்பிரீட் ஆகாமல் பார்த்துக்குவோம். ஓகே. அதுக்காக தான் நாங்கள் 2 கடை 3 கடை அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்க. அப்போ நான் ப்ரீடிங் பண்ணுற கடாயை மட்டும் நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றிடுவோம். சரிங்கண்ணா, இப்போ நம்ம ஃபார்மில் செட்டுலாம் நிறைய போட்டிருக்கிறோம். எதுக்கு எந்தெந்த மாதிரி செட்டு போட்டிருக்கிறோம், என்ன அளவில் போட்டிருக்கிறோம்? ஒரு இது 3 செட்டு இருக்குதுங்க. சரிங்க. 3 செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து 20க்கு 16. ஓகே. அதில் வந்து பார்த்திங்கன்னா தாயாடுகள்லாம் இருக்குது. தாயாடுகளே 3 மாதத்துக்கு மேலே செனையாக இருக்கிற ஆடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்த தனியாக ஒரு 10க்கு 10 ஒரு செட்டு இருக்குதுங்க. அதில் பிரித்து விட்ருவோம். 3 மாதத்துக்கு மேலே 3 மாதம் 4 மாதம் ஆனோடனே நீங்கள் அதில் பிடிச்சி விட்ருவோம். சரிங்க. நிறசனையாக இருக்கிற ஆடுகளை உள்ள அந்த ஆடு கூட விட மாட்டோம். இன்னொரு 20க்கு 20 செட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதம் தாண்டி இருக்கிற குட்டிகளை அதுக்கு மாற்றிடுவோம். சேல்ஸுக்கு போகிற குட்டியை அந்த செட்டுக்கு போயிடும், தனித்தனியாக போயிடும். ஆமாம். ஓகேங்கண்ணா. பிறந்த குட்டிக்கு இந்த மாதிரி பிறந்த குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு 15 நாளைக்கு தரையில் வைக்கிற கூண்டுங்க. சரிங்க. 15 நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் மேலே 1 மாதத்து வரைக்கும் மேலே சின்ன இந்த நாய்க்கெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கூண்டு, அந்த கூண்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். சரிங்க. அதில் அடைச்சிக்குவோம். 1 மாதம் ஆனோடனே அதில் சைடில் ஒரு பரன் இருக்குதுங்க, அந்த பரன் மேலே ஏற்றி விட்ருவோம். 3 மாதத்து வரைக்கும் அந்த பரன், அது ஒரு 16க்கு 10 பரன் இருக்குதுங்க. சரிங்க. அதில் இருக்கும். அந்த 3 மாதம் தாண்டினோடனே அந்த 20க்கு 20 ஒரு பரன் இருக்குது, அங்கே போயிடும்.
ஓகே, ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றிக்குங்க. ஆமாம். ஓகே ஓகே. அதனால் அந்த குட்டிகளோட எல்லாம் ஒரு 10 அடி 50 அடி வித்தியாசத்துலேயே தான் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆடு 2 குட்டி போட்டிருக்குது. சரி. அந்த ஆட்டுக்கு வயசு 13.5 வயசு. 13.5 வயசு, முன்னாடி பல்லே இல்லை. ஓகே. இப்போ 2 குட்டி போட்டிருக்குது. எடுத்து வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு குட்டி 4 கிலோவுக்கு இருக்கும், குறையில்லாமல் இருக்கும். ஓ, இந்த ஏஜ்லேயே இந்த வெயிட். ஆமாம். ஓகே. அதே 3 மாதத்து குட்டியும் போட்டு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். 3 மாதத்து குட்டி 15 கிலோவுக்கு மேலே 20 கிலோ சைஸில் இருக்கும். ரெண்டாவது தாயாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைனேஜில் இருக்கிறனால தான் நான் இது வரைக்கும் இந்த ரேட்டுக்கு குட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஓகேங்கண்ணா. இப்போ வந்து ஜமுனாபாரி ஆடுகள், ஹைதராபாதி ஜமுனாபாரி ஆடுகள் நம்ம வச்சுருக்கிறோம். நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். விற்பனை அப்படின்னு வரும்போது என்னென்ன ஏஜில் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க? நான் குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 3 மாதம் முடிஞ்சு தான் குட்டி கொடுக்குறேன். ஓகே, குட்டிகள் மட்டும் தான் கொடுக்குறேன். ஆடுக்கு பெருசாக தாயாடுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதில்ல. சரி. நான் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு மாற்றணும்னு நினைக்கிறப்ப கடாயை மாற்றிக்குவேன். கிடாயை மட்டும் மாற்றிக்குவேன். அது வேறு லைனேஜ் வச்சுருக்கவங்கிட்ட நான் அந்த லைனேஜ் மாற்றிக்கிறது, கிடாயை மட்டும் மாற்றிக்கிறோம். ஓகே. ஏன்னா இந்த லைனேஜில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ரேட்டு. புரியுதுங்களா? அப்போ தான் நமக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. அந்த லைனேஜ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு 26,000 ரூபாய்க்கு ஒரு குட்டி கொடுக்குறேன்னா நான் சொல்கிற மாதிரி அது வந்தால் தான் நாளைக்கு அது விற்க முடியும். இப்போ நாளைக்கு உங்கள்கிட்ட போய் நாட்டாடு போடுற மாதிரி இவ்வளோ காதில் குட்டி போட்டுச்சுன்னா அது லைனேஜே இல்லை, இவ்வளோ குட்டி விற்க முடியாது. ஓகே ஓகே. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து எடுக்கிறாங்க, கர்நாடகாவிலேருந்து எடுக்கிறாங்க, ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்து எடுக்கிறாங்க, ஆந்திரா ராஜமுந்திரிலேருந்து எடுக்கிறாங்க, ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீடிங் லைனேஜ் கரெக்டாக இருக்கணுங்க. லைனேஜ் இல்லைன்னா நம்ம இந்த ரேட்டுக்கு விற்க முடியாது. சரி, ஓகேண்ணா. இது வந்து நீங்கள் கொடுக்கறத சொல்ல போனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடிங் பர்பஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி. ஆமாம். குட்டியாக இருக்கட்டும், ஒரு மேல் ஃபீமேல் வாங்கிட்டு போனாலும் ப்ரீடிங் பர்பஸ் தான் எடுக்கிறாங்க நம்மக்கிட்ட. இப்போ இதை வந்து மீட்டுக்கும் உபயோகப்படுத்துகிறாங்களா? எப்படிங்க? படுத்தலாங்க, அதெல்லாம் படுத்தலாம். இப்போ நம்மளதுலேயே எப்படின்னா ஒரு வயசான கடாய் இருந்ததுன்னா இப்போ பக்ரீத் டைம்ல கொடுக்குறோம் இல்லைங்க, 90,000 1 லட்சம். போன தடவை பார்த்தீங்கன்னா 90,000க்கு ஒரு கடா கொடுத்தேன். 1,13,000 ரூபாய்க்கு ஒரு கடா கொடுத்தேன். அதெல்லாம் 5 வருஷம் 6 வருஷம் ஆன கடா. நம்ம பின்னாடி ஒருத்தரை பார்த்துருக்குறோம், லாஸ்ட் போன வாட்டி நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம். ஆமாம். அவர் இன்னுமே இருக்கிறாரு. எப்படிங்கன்னா எப்படி? இது போன வருஷம் இருந்த கடா தாங்க. சரிங்க. போன தடவை 2 பல்லா இருந்தது, இப்போ 6 பல்லா இருக்குது. 6 பல்லா ஆயிடுச்சு. 4 பல்லு முடிஞ்சு இப்போ தான் 6ஆம் பல் வருது. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா 23க்கு 9.5 இருக்குது காது. 23 இன்ச்சு நீளம், 9.5 இன்ச்சு அகலம். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த வெள்ளை கலர் கடாயில் இந்த குலாபி ஸ்கின்னில் நமக்கு இந்த காதில் கடா இல்லை. இந்த ப்ரீடில் இல்லை. இந்த ப்ரீடில் இந்த லைனேஜில் இல்லை. இந்த ரோஸ் கலர் ஸ்கின்னு, இவ்வளோ காது, இவ்வளோ அகலம், இதில் இந்த வயசில் இந்த இதில் இல்லை. ஒருத்தர் தான் இருக்காரு. ஆமாம், இவர் ஒருத்தர் தான் இருக்கார். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு குட்டி நிறுத்தியிருக்கேன். 10 மாதம் தான் ஆகுது. அதுக்கு 21 இன்ச்சு இருக்குது இப்போவே. அதுக்கு இந்த சைஸுக்கு குறையெல்லாம் வந்துடும். இந்த ஸ்கின்னு வந்து நம்ம லைனேஜில் எல்லா குட்டிகளையும் கிடைக்குதுங்களா? எப்படிங்க வருதுங்க? எல்லா குட்டிகளையும் வரும். வெள்ளை கலர் ஆட்டில் போட்டோம்னா இதே மாதிரி வரும். ஓகே. மற்ற ப்ரௌன் கலர் இருக்கிறத போடுறப்ப ப்ரௌனும் வெள்ளை கலந்த மாதிரி வரும். கலந்த மாதிரி வரும். ஆமாம். ஓகே. ஆனால் இதுக்கு தான் வேல்யூங்களா? இப்போதைக்கு மார்க்கெட்டு இந்த ஒயிட்டுக்கு. ஆமாம். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த கடாயவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ரஹமத்துன்னு ஒருத்தர் வந்தார். சரிங்க. அவர் வந்து இது விலை கேட்டு நின்று போச்சு. விலை எங்கள் வீட்டில் கொடுக்க வேண்டான்ட்டாங்க. அதனால் நின்று போச்சு. நான் இது 7 லட்ச ரூபாய்க்கு நான் விலை சொல்லாமே அவங்க விலை கேட்டாங்க. 7 லட்சத்துக்கு குதிரை விலை சொல்கிற மாதிரி. ஆமாங்க. இன்றைக்கி அதான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த காதில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த காதில் இந்த ரோஸ் கலர் குலாபி ஸ்கின்னில் யார்ட்டையாவது கடை இருந்ததுன்னா சொல்லுங்கள், போடுங்க, பார்த்துட்டு கூட போடுங்க. எனக்கு தெரியல. சரிங்க. அதுக்கு தான் இந்த வேல்யூ. ஆமாங்க. சூப்பர். ஏன்னா நம்மகிட்ட தான் அதிகமாக அந்த லைனேஜ் இறக்கிட்டோங்களா, அந்த ஆல்ரெடி இதே கலரை எடுத்துட்டுங்கிறீங்க, கொடுத்துருக்கலாமே. 7 லட்சங்கிறது நல்ல வேல்யூ தானே? இல்லைங்க, எனக்கு பெரிய கடை இல்லை. பெரிய கடை 2 கடை முன்னாடி கொடுத்துட்டேன். சரிங்க. இப்போதைக்கு பெரிய கடை இது ஒன்று தான் இருக்குது. எனக்கு இது வந்து நான் சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கலரில் இறங்குற குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில குட்டி ஒரு 80,000 90,000 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுப்படுவேன். குட்டியை 3 மாதத்து குட்டியை 3 மாதத்து குட்டி. ஆமாம். நார்மலாக விற்கிற குட்டி 25,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னா இந்த மாதிரி குலாபி கலரில் இறங்குற குட்டி பூரா ஒரு குட்டி 80,000 90,000 1 லட்சம் இந்த மாதிரி குட்டி தனியாக போயிடும். எனக்கு இதுனா 7 குட்டி இறங்கினா தீர்ந்து போச்சு இந்த கடா காசு. கண்டிப்பாக. சூப்பர்ண்ணா. சரி, இப்போ வந்து நம்ம இவ்வளோ விலை நம்ம சொல்கிறோம், இந்த ஸ்கின்னுக்கு இவ்வளோ விலை வருதுன்னு சொல்கிறோம். ஆமாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாரோடைய கேள்வி இதுதான்.
7 லட்சம் சொல்கிறீங்க, 8 லட்சம் சொல்கிறீங்க, குட்டி 1 லட்சம் சொல்கிறீங்க, இந்த ஃப்ளாப்பி கலரில் வந்துச்சுன்னா 1 லட்சம் சொல்கிறீங்க. ஆமாம். இதே எப்படி நாங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்து விற்றா சாத்தியமா? நீங்கள் இந்த விலை சொல்கிறீங்க, ஓகே, நாங்கள் வாங்கிட்டு போகிறோம், 25,000 ரூபா கொடுத்து ஒரு குட்டி வாங்கிட்டு போகிறோம், பெருசானா அந்த விலைக்கு போகுங்களா எப்படிங்க? போகுங்க. நாம் மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட் பண்ணணும். நாம் விளம்பரப்படுத்தணும். ஃபஸ்ட்டு 4 இடத்துல நீங்கள் ஸ்டால் போடணும். நம்மகிட்ட இருக்கிற பொருளை விளம்பரப்படுத்தணும். இப்போ ஒரு பிராண்டட்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு சாதாரணமாக ஒரு ஷர்ட்டு பேண்ட் எடுத்துக்கிட்டாவே பிராண்டுக்கு ஒரு ரேட்டு. கண்டிப்பாக ஒன்றாச்சுங்களா? அது மாதிரி நீங்கள் பிராண்டட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு பிராண்டட் மாதிரி நம்மளது இந்த லைனேஜ் இப்படின்னு சொன்னீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரிஜினலாக குட்டி வேணும்னு தொலைகிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. அப்போ தான் நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும். எல்லாரும் இந்த ரேட்டில் வாங்க மாட்டாங்க. அந்த பிராண்டட் குட்டி வேணும்னு தேடுறவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் கரெக்டாக. ஒரு தடவை உங்கள்கிட்ட வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப தொடர்ந்து உங்கள்கிட்ட தான் வியாபாரம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நான் 20 வருஷமாக அப்படி தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஃபார்மில் இந்த லைனேஜில் குட்டிகளை எடுக்கணும் அப்படின்னா எந்த ஏஜில் நீங்கள் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? என்னென்ன சைஸில் என்னென்ன விலைக்கு போயிட்டுருக்குங்கன்னா நம்ம இப்படி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எந்த குட்டியாக இருந்தாலும் 3 மாதம் முடிஞ்சு தான் கொடுக்குறோங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாகிறப்ப 18 இன்ச்சு காது வரம், 18 இன்ச்சு 19 இன்ச்சு காது வர மாதிரி இருக்கிறது ஒரு குட்டி 25,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி. ஓகே. அதே வந்து 23 இன்ச்சு 24 இன்ச்சு வர்ற மாதிரி, 20 இன்ச்சுக்கு மேலே 23 இன்ச்சு வர்ற மாதிரி இருக்கிற குட்டியெல்லாம் ரேட் ஜாஸ்தி வரும். ரேட் ஜாஸ்தி வரும். ஒரு குட்டி 60,000 70,000 அந்த மாதிரி வரும். அது தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறதே இல்லைங்க. ப்ரீடிங் மட்டும்தான் வச்சுக்கிறோம். ப்ரீடிங் மட்டும்தான் வச்சுக்கிறோம். ப்ரீடர் கிடாய்கள் கொடுக்குறது அது எப்படிங்கன்னா அது நம்ம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆனால் தான் பார்த்துவோங்க. அது வரைக்கும் கிடா கொடுக்க மாட்டோம். ஆமாம். குட்டிகள் மட்டும் வேணுங்கிறீங்க வாங்கிக்கலாம். ஆமாம். ஓகேங்கண்ணா, இவ்வளோ நேரம் தெளிவாக நம்ம முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தாலும் இதில் நிறைய புது தகவல்லாம் சொல்லியிருந்தீங்க. லைனேஜ் பற்றியும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படியும், அதே மாதிரி தீவன முறை பற்றியும் நல்லாவே டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. ஒரு பண்ணை வச்சா எந்த மாதிரி ஜமுனாபாரிகளை வளர்த்தா இந்த மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்கு விற்க முடியும், உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மராக வர முடியும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை நம்ம சேனலுக்கு செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.